வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வாழைத்தோட்டம். உழவில்லா வேளாண்மையை நோக்கி இதுக்கு முன்னாடி வாழை பயிர் பண்ணியிருந்தோம். நாளைப்பூவன்ற ஏலக்கி ரகம் பயிர் பண்ணி அதுக்கப்புறமா மருதாம்பு விட்டுருந்து இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னாக்கா உழவே பண்ணாமல் அப்படியே அந்த மரங்களை தோண்டி மூடாக்கா அப்படியே போட்டுட்டு அதுக்குள்ளார கொஞ்சமாக ஒரு 200 கிட்ட செவ்வாழை நட்டிருந்தோம். இப்போ தான் இது அநேகமாக முதல் தாருன்னு நினைக்கிறேன். செவ்வாழை தார் விட்டுருக்குது. நாளைப்பூ ஒன்று ரெண்டு சரியாக வராத செவ்வாழைக்கு பதிலாக நாளைப்பூ நடவு பண்ணியிருந்தோம். அது முன்னாடியே தார் விட்டுருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க முன்னாடி இந்த நிலத்தில் செரி தக்காளி நடவு பண்ணியிருந்தோம். அது உழவே பண்ணாததுனால குருவிங்க பறவைங்கள்லாம் சாப்பிட்டு அது போட்ட விதையில் இந்த பாருங்கள், அது தக்காளி நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. இதே இந்த ஹைப்ரிட் தக்காளியெல்லாம் இப்போ பார்த்திங்கனாக்கா சரியாகவே வரமாட்டேங்குது. ஏதாவது இப்போ அண்ணனே பக்கத்தில் அவர் ரசாயன விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் தக்காளி பயிர் பண்ணியிருந்தார். ஏதோ வைரஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முழுமையாக அந்த பயிர் இது பண்ண முடியல. அதே மாதிரி இந்த பாவக்காய் பாருங்கள், ஆக்சுவலாக தண்ணி திருப்பி விடலான்னு தான் வந்தேன். பார்க்கும்போது உள்ளே வரும்போது அங்கங்கே காய்கள் இந்த பாவக்காய் பார்த்திங்கனாக்கா தானாகவே விதை அந்த வேலியில் முத ஒரு செடி முளைச்சி அதுக்கப்புறமா அதிலேருந்து தானாகவே பரவுச்சு. பாவக்காய் பொறுத்த மட்டும் அந்த பழமாகும்போது நல்ல இனிப்பாக இருக்கும். அந்த விதைகள் சுற்றி அந்த சதைப்பற்று இனிப்பாக இருக்குனால பறவைகள் அதை சாப்பிட்டு அவங்களே பரவலாக அதை இது பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நிறைய செடிகள், இப்போ அந்த பக்கம் போகும்போது நான் உங்களுக்கு காட்டேன். அடுத்து அந்த பாகல் செடியை பார்ப்போம். இது நாட்டு நேந்திரன். இதில் பாருங்கள், இந்த சப்போட்டா செடி பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டு முன்னாடி ஒரு மரம் இருக்குது. அதில் சாப்பிட்ட விதையை அந்த நாட்டு மாட்டு சாணம் அந்த எருக்குழியில் போட்டிருந்தோம். அதில் ஒரு விதை தானாகவே முளைச்சி அந்த செடியை நாங்கள் இப்போ உழவு பண்ணாதனால அது இப்போ ஓரளவுக்கு என் உயரம் வந்துருச்சு, என்னவே தாண்டிருச்சு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு கருவேப்பிலை, இதுவும் தானாக முளைச்சது. நாங்கள் எந்த விதையும் போடல, ஒன்றும் போடல, தானாக முளைச்சி இப்போ என்னை விட உயரமாக வளர்ந்துருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது நம்ம நிலத்தில். இப்போ இது பாருங்கள், ஒரு கொடிக்காய் புளி. ஆனால் இதை நம்ம இங்கே விட்டு வைக்க முடியாது, ஏன்னா இது பெரிய பெருமரமாக வளரும். அது இல்லாமல் முள் அதிகமாக இருக்கும். இது பாருங்கள், முசுக்கை. சளி இது போன்ற தொந்தரவு இருந்தது அப்படின்னாக்கா தினமும் ஒரு 2 இலை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா சளி பிரச்சனைகள்லாம் தீரும். பாருங்கள், இதுதான் இந்த பாகற்காய் சொன்னேன் இல்லைங்களா. இந்த செடியில் நான் இன்னும் காய் பறிக்கலை. இந்த பாருங்கள், இது மாதிரி அங்கங்கே நம்ம பறவை நண்பர்கள் சாப்பிட்டு அவங்களே விதைச்சிருக்கிறாங்க. அதில் கிடச்சது தான் இந்த காய். நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கள் நம்ம எதுவுமே நடவே பண்ணாமையே பறவைங்களே நமக்காக நடவு பண்ணி இப்போ நமக்கு காய் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி கோவச்செடியும் அங்கங்கே கோவைக்காய் செடி பார்த்திங்கனாக்கா இது கோவக்காய் செடி. அது பாருங்கள், அது படர்ந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு செடியில் நிறைய காய் கிடச்சிது. அது நம்ம வத்தல் போட்டு வத்தலை பயன்படுத்திகிட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே பாகல் செடி. இது நாட்டு பாகற்காய். இதில் ஒரு பிஞ்சாக இருக்குது இப்போ தான். இது பாருங்கள், இங்கே ஒரு பாகற்காய் செடி. இந்த பாகலில் இருக்கிற காயெல்லாம் பறிச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பக்கம் வரும்போது
அதில் பறித்தது தான் இந்த இங்கேயும் பாருங்கள், இங்கேயுமே பாகல் செடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே ஒரு 3-4 செடி இருக்குது. இது இல்லாமல் குருவித்தலை பாவக்காய், மிதிப்பாகல்னு சொல்லுவாங்க, இதுலேயுமே பறிச்சிட்டேன். பிஞ்சு மட்டும் இருக்குது. பிஞ்சு மட்டும் கொஞ்சம் பெருசாக காயாகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பாருங்கள், அழகாக வாழை மேலேயும் அவங்க பாட்டுக்கு படர்ந்துருக்குறாங்க. இது கொஞ்ச நாளாகவே நமக்கு பாவக்காய் கொடுத்துட்டே இருக்குது. இப்போது இந்த பாவக்காய் செடி வந்து முன்னாடி காட்டினேன். இதில் பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, சின்ன காய் தான். பாருங்கள், சின்ன காய் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பழம் நல்லா பழுத்துருச்சு. இது இந்த மாதிரி பழுக்கும்போது தான் அதை வந்து குருவிங்க சாப்பிட்டுட்டு, இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இந்த விதைகளை வந்து, அதாவது இந்த பழமாக இருக்கும்போது நல்ல இனிப்பாக இருக்கும். செடியில் இந்த பழமாகும்போது அந்த இனிப்பாக இருக்கிற விதை சதைப்பற்றோட குருவிங்க சாப்பிட்டு அந்த விதைங்களை அங்கங்கே விதைச்சி விட்டு போயிடும். அதுதான் வந்து இப்போ முளைச்சி நமக்கு வந்து காய் கொடுத்துட்ருக்குது. இங்கே பாருங்கள், எங்கேயும் ஒரு செடி இருக்குது. இது மாதிரி நிறைய செடி இருக்குது நிலம். சில இடங்களில் அங்கங்கே அதுவாகவே முளைச்சிருக்கு. இது அநேகமாக குருவித்தலை பாவக்கான்னு நினைக்கிறேன். இந்த இதுவுமே பாருங்கள் பழமாயிடுச்சு. இப்போ இதில் இருந்துமே விதைகள் அதுவாகவே விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், இதுதான் வந்து உழவில்லா வேளாண்மையை நோக்கி நம்ம போகும்போது அதனுடைய பலன்கள் இது தான். நமக்கு வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கனாக்க நாட்டு பாகலும் இங்கே இருக்குது. அது பாருங்கள், இதுலேயும் ஒரு சின்ன காய் இருக்குது. இது குருவித்தலை பாவக்காய் செடி. இதில் போன முறை உங்களுக்கு தெரிஞ்ச ஐயா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு விதையும் கொடுத்து அனுப்பிச்சோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பழமாகி இது குருவிங்க சாப்பிட்டு இங்கே பாருங்கள் அங்கங்கே அப்படியே பழமாகவே எடுத்துகிட்டு போனார். இதில் பாருங்கள், காயும் நிறைய இருக்குது. குருவித்தலை பாவக்காய் வந்து இது நாங்கள் விதையெல்லாம் ஒன்றும் நட்டு வைக்கலை, தானாகவே விழுந்து அதுவாகவே தன் இனத்தை வந்து அதுவாகவே பாதுகாத்துக்குது. இதில் நிறைய காய் கிடச்சிது. போன முறை கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே காய் பறித்தோம். இப்போயுமே பறிக்கலாம், அவ்வளோ காய் இருக்குது. அதனால் உழவில்லா வேளாண்மையை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம்னாக்கா நிறைய நன்மைகள் இருக்குது. இது ஒரு கோவக்காய் செடி, அதுவாகவே பறவைங்க போட்ட விதையில் முளைச்சி படர்ந்துகிட்ருக்குது. இது மாதிரி சீத்தாப்பழம் செடியும் இருக்குது. நம்ம நிலத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சீத்தாப்பழம் செடி. அது பாருங்கள், இதில் ஏற்கனவே ஒரு 2-3 காய் முறை பறிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு, பூக்களாக இருக்குது. என்ன பாருங்கள், இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி அது பாருங்கள், இங்கே ஒரு சீத்தாப்பழம் செடி. இதெல்லாம் எப்படி வந்ததுனாக்கா, நாங்கள் சாப்பிட்டு அதை அப்படியே அந்த தோல் விதையெல்லாம் வந்து நாட்டு மாட்டு சாணம் போடுற அந்த எருக்குழியில் விழுந்து கிடந்தது எல்லாமே. அப்படி அந்த எரு நம்ம கனஜீவாமிர்தமாக மாற்றி நிலத்தில் போடும்போது அப்படி வந்த விதைகள். இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை. அது எருவில் வந்ததா இல்லை பறவைங்க கொண்டு வந்து போட்டதான்னு தெரியலை. ஏற்கனவே இந்த முறை நல்ல பழம் கொடுத்தது, நமக்கு வந்து நிறைய பழங்கள் கொடுத்தது. அதுக்கு அடுத்துமே இங்கே பாருங்கள், இப்போ அதிகமான வெயிலாக இருக்கிறதுனால மாவு பூச்சி நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி புதுசாக பிஞ்சும் விட்டுருக்குது. இதில் பாருங்கள், பூத்து பிஞ்சும் அங்கே இருக்குது. காயுமே அங்கே ஏற்கனவே 2 பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாளில் பறிக்கிற மாதிரி
நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு, அவ்வளவு சுவையாக இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் வாழைக்கு தான் தண்ணி பாயுதே தவிர இந்த மரத்துக்கு இன்னும் தனியாக தண்ணி பாயலை. அதனால் ஒவ்வொரு இயற்கை விவசாயியும் அடுத்த கட்டமாக பார்த்திங்கனாக்கா உழவில்லா வேளாண்மையை நோக்கி அதை கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நீங்களும் இந்த மாதிரி பலனடையலாம். நன்றி.